அண்ணே கிங்ஸ்லி அண்ணே, என்னண்ணே எப்படி இருக்கீங்க? நம்ம பசங்க சொன்னாங்க நீங்க அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்கன்னு. எப்படி அமெரிக்காவுல இருந்த நீங்க? நேத்து ஈவினிங் தாண்டா வந்தேன். என்னண்ணே அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தீங்க, எனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? அடே அங்க போய் புதுசா வாங்குறதுக்கு என்னடா இருக்கு? இங்க 5000 ரூபாய் பொருள் அங்க 50,000 ரூபாய்க்கு விக்கிறான்டா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா அண்ணே பிகருங்கெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படிண்ணே நீங்க கபடி விளையாடுவீங்க, அதுவும் அங்க போயிருக்கீங்க, சூப்பரா விளையாடுவீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சீக்கிரட்லாம் ரோட்ல பேசாதடா, இது கிட்ட வா சொல்லுங்க. அடே அங்க பிகருங்களை விட ஆண்டிங்க தான் கும்முன்னு இருப்பாளுங்க. என்னென்ன சொல்றீங்க? அப்படி அப்படி சுண்டுனா துள்ளி குளிப்பாளுங்க தெரியுமா? அப்பா நீங்க அமெரிக்கால போய் துள்ளி குதிச்சிருப்பீங்களா? அப்படித்தாண்டா நானும் நினைச்சேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இது மாதிரி அங்க வாக்கிங் போவையில அங்க ஒரு ஆண்டி சும்மா சூப்பரு. நான் அவளை பாக்க, அவ என்ன பாக்க, ரெண்டு பேரும் தான் ஐயோ ஒரு டச்சிங். ஐயோ என்னன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்து கம்மிங் டுமாரோ மார்னிங்னு போயிட்டா. அப்புறம் என்ன, நீங்க மார்னிங் போயிட்டு வீட்டுக்குள்ள கை தட்டிருப்பீங்களா? போனண்டா எப்படியோ தேடி அட்ரஸ் கண்டுபிடிச்சு உள்ள போனா பேசு தெரியுமா? என்னன்னு சொல்றீங்க? அப்ப கதையை முடிச்சிருப்பீங்களா? அப்படித்தாண்டா நான் கனவு கண்டுகிட்டு போறேன். ஆனா மாட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன கொத்தா புடிங்க இருக்கும். இவ்வளவு பெரிய நாய்டா. ஐயோ நான் சொல்றீங்களா? நான் போனது அவ வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்ச அவ மாட்டிருந்தான்னு வச்சுக்க, அவ காலி. இந்த டாக்கு கிட்ட நான் மாட்டிருந்தேன்னு வச்சுக்க, நான் தமிழ். அங்க புடிச்ச ஓட்டம் ஏர்போர்ட்ல வந்து நின்னுடா தம்பி. அப்புறம் என்னன்னு வாங்க முடியும்? அப்படி எதுவுமே வாங்கல. வாங்கினா போலாம்.